ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாங்கள் விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். ரைட், இப்போ நாங்கள் பார்த்தோம் கடைசியா வந்து எப்படி ஆன்லைன் ப்ரெசன்ஸை மெயின்டைன் பண்றது அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்தோம். ரைட்டா? இப்போ நாங்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஏஐ டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஜெமினி, சாட் ஜிபிடி, க்ளவுட், அது இது இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் தெரியும். ரைட், நாங்கள் ஸ்பெஷலாக ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி படிப்போம். ரைட், இந்த டூல்ஸுக்குள்ள ரன் ஆகுற ஏஐ ஏஜென்ட்ஸ். நீங்க ஜெமினி போயிட்டு பாத்தீங்கன்னா ஜெமினில வந்து நீங்க இமேஜஸ் கிரியேட் பண்ணக்குள்ள நெனோ பனானா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பாத்திருப்பீங்க. க்ளோட் பாவிக்கிறவங்களுக்கு தெரியும், சொனட் அப்படின்ற சொல்லி ஒரு அந்த கீழே நாங்க செட் பண்ற இடத்துல ஒன்று காட்டும். சரியா? அப்படி ஜெமினியோட ஃபிளாஷ்னு ஒன்று காட்டும், இல்லாட்டி ஃபிளாஷ் ப்ரோன்னு ஒன்று காட்டும். ரைட், இல்லாட்டி ஜெமினி ப்ரோன்னு காட்டும், இல்லாட்டி திங்கிங்னு சொல்லி ஒன்று காட்டும். அப்ப சட் ஜிபிடிக்கு போனாலும் அப்படித்தான். சட் ஜிபிடி 4.1, 4.5, சட் ஜிபிடி 5 இந்த மாதிரி எல்லாம் காட்டும். சரியா? ஜிபிடி மாடல்ஸ் காட்டும். இதெல்லாம் தான் நாங்க சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ மாடல்ஸ் சொல்லி. ஏஐ மாடல்ஸ்டா என்ன அப்படின்னா, இந்த சட் ஜிபிடி ஆப்ன்றது அது ஒரு அப்ளிகேஷன், ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன். சரியா? நாங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணி எந்த மாடலோட பேசுறோம். ஆயிட்டா? மாடல்ஸ்ன்றது வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸ்க்கு நாங்க போறோம், ஒரு பேங்க்குக்கு போறோம். சரியா? ஒரு பேங்க்குக்கு போறோம் நாங்க. அந்த பேங்க்ல வந்து எங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ரைட்? அந்த பேங்க்குள்ள சரியா நிறைய செக்ஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கேஷ் போறோம் அப்படின்னா அந்த கேஷ் கலெக்ஷனுக்கு ஒன்று இருக்கும். இல்லாட்டி அந்த கேஷை விட்டுட்டு இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். நாங்க அந்த புக்ஸை வந்து அந்த லாஸ்டா என்ன மாதிரி எங்கட இதெல்லாம் மீக்குதுன்றதை நாங்க பிரிண்ட் பண்ணுவோம் அந்த பேங்க் பாஸ்புக்ல. அந்த பாஸ்புக்கை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு இடம் மீக்கும். ரைட்டா? இன்கொயரிஸ் பண்றதுக்கு ஒரு இடம் மீக்கும். இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் நாங்க வந்து வைக்கிறோம் ட்ரேடுக்குண்டா அந்த இடம், அது ஒரு வேறையா செக்ஷன் செய்யும். கரண்ட் பில் அப்படி கட்டுறதுக்கு ஒரு இடம் இந்த மாதிரி. ஒரு பேங்க்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அந்த பேங்க்குள்ள நிறைய செக்ஷன் இருக்கும் தானே. இதே மாதிரி இந்த ஏஐஸ் என்ன பண்ணும், இந்த ஏஐ கம்பெனிஸ் அந்த ஏஐ உருவாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் உருவாக்குவாங்க. அந்த ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். ரைட்? இப்போ உதாரணத்துக்கு கூகுள்ட நெனோ பனானா அப்படின்றது வந்து அவங்க இமேஜ் கிரியேஷனுக்காகவே உருவாக்கின ஒரு மாடல். சரியா? அப்ப அதுல நெனோ பனானா 1, 2 இப்படி இருக்குது. அப்ப சட் ஜிபிடிலையும் வந்து ஜிபிடி ப்ரோ இருக்குது, ஜிபிடி பிளஸ் இருக்குது, அதே மாதிரி அதுல 4.5, 5 இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குது. அப்ப இந்த மாடல்ஸ் வந்து அட்வான்ஸா ட்ரெயின் பண்ணப்பட்டது. சரியா? இப்ப ஜிபிடி 4 வந்து ஒரு விஷயத்த காம்ப்ளெக்ஸா சால்வ் பண்றதுக்கும் ஜிபிடி 5 சால்வ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப அதோட வந்து பொட்டன்ஷியல் பெருசு. அப்ப ஜெமினிலேயும் வந்து ஃபிளாஷ் இருக்குது, ஃபிளாஷ் ப்ரோ இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சரியா? இப்போ க்ளோட்லேயும் வந்து க்ளோட்ல வந்து சொனட் 4.6 இருக்குது, சொனட் 4.5 இருக்குது, ஓப்பஸ் இருக்குது, இந்த மாதிரியான மாடல்ஸ் இருக்குது. அப்ப இதுலயும் சில விஷயங்கள் நாங்க குறிப்பிட்டு பார்க்கணும். அப்ப நிறைய ஏஐ கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணும்னு சொன்னா இந்த மாடல்ஸை வந்து அவங்களோட ப்ரொஜெக்டோட இன்டகிரேட் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்ப இதைத்தான் நாங்க வந்து ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தை அவுட்புட்டா தாரத்துக்கு நாங்க பாவிக்கிறது ஏஜென்ட்ஸ். உதாரணத்துக்கு நாங்க வெப்சைட் பில்டர்ஸ் பாவிக்கலும். சரி, ஆன்லைன் வெப்சைட் பில்டர்ஸ், ப்ராம்ப்ட் ஜெனரேட்டிங் பில்டர்ஸ் செய்கிறாங்க. அதாவது நாங்க ப்ராம்ப்ட் அடிச்சா போடும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு என்டையர் வெப்சைட்டே செஞ்சு தந்துருவாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் வந்து கூகுள்ட மாடல்ஸ், கிளவுட் மாடல்ஸ், சாட்ஜிபிடி மாடல்ஸ், இன்னும் என்னென்ன ஏஐ மாடல்ஸ் இருக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப எங்களுக்கு தேவையான மாடலை செலக்ட் பண்ணி நாங்க அதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட்ஸ் போகும், பேமெண்ட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்ப எப்பயுமே கூகுள்ட மாடல்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாவே தான் இருக்குது. இப்ப இதுல நாங்க முக்கியமான 2 மாடல்ஸை பத்தி பார்ப்போம். அதுல ஒன்று தான் ஸ்டூடெண்ட்ஸ் இமேஜ் ஜெனரேஷனுக்கு ஜெமினிட 3.1 ஃபிளாஷ் இமேஜ் ஜெனரேஷன். சரியா? ஜெமினிட 3.1 ஃபிளாஷ்ல வந்து நெனோ பனானா 2 யூஸ் பண்ணி தான் இங்க இமேஜ் ஜெனரேஷன் நடக்கும். சரி, அப்ப நீங்க இந்த மாடலை வந்து கூகுள்ட ஏஐ ஸ்டுடியோல போயிட்டு உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். ஏஐ ஸ்டுடியோல நீங்க யூஸ் பண்ண இயலும். இன்னமே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், கூகுள் ஃப்ளோ இருக்குது, கூகுள் வியோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்தையுமே நாங்க ஒரு 1/2 1 ஹவர்ல கவர் பண்ண இயலாது. ஸோ நம்ம பேசிக்கா தான் சொல்லி கொடுத்து கொண்டு போறோம். அப்ப இந்த இடத்துல நீங்க ஜெமினி 3.1 ஃபிளாஷை யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணல.
இதுல என்ன அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சொல்ற மாதிரி மேக்சிமம் அக்யூரேட்டா செய்ய பார்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த அளவுக்கு மாடல் அட்வான்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டா செய்ய பார்க்கும். ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு அசெம்பிள் த டீல் 3D பாக்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க, ரைட்? அப்ப இந்த மாதிரி நாங்க இமேஜ் ஜெனரேஷன் ஐடியாஸ் எடுக்க இயலும் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இப்ப இந்த இதுவும் வரும்னு நினைக்கிறேன், ரன்வே எம்எல், ரைட்டா? ரன்வே எம்எல் அப்படின்ற ஒரு ஏஐ இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், ஏஐ ஏஜென்ட் ஒன்று இருக்குது. அந்த ரன்வே அப்படின்றது வந்து வீடியோ கிரியேஷனுக்கு இருக்கிற ஒரு ஏஜென்ட், ரைட்? உங்களுக்கு வந்து ப்ரொடக்ட் ரீஷூட் பண்றது, இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் செய்யறது, சரியா? அடுத்தது வந்து இந்த விஎஃப்எக்ஸ் உங்களுக்கு ரன் பண்ணேலும் இந்த இடத்துல கேரக்டர்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்றது, இமேஜ் அண்ட் வீடியோஸ் அதுலயும் கிரியேட் பண்ணேலும், அதே மாதிரி ரீஸ்டைலிங் பண்றது, இந்த மாதிரி ரீஸ்டைலிங் பண்ற வேலை, இதெல்லாம் அவங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டிஸ். இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணேலும். ரன்வேன்றது இப்ப வேர்ல்ட்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டாப் நாச் வீடியோ எடிட்டிங் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. அப்ப இதுல நீங்க இந்த மாதிரி இமெயில் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்றது, இல்லாட்டி கிரியேட் பண்ணலும் அக்கௌண்ட் உண்டு, கூகுளை வச்சு லாகின் பண்ணலும், ரைட்? ஓகே. இப்ப நீங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரன்வேட வந்து இன்டர்ஃபேஸுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு காட்டும், ரைட்? இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை கிரெடிட்ஸ் இருக்குதுன்னு காட்டும் ஸ்டூடெண்ட்ஸ். கிரெடிட்ஸ் குறைஞ்சு கொண்டே வரும் வீடியோஸ் செய்ய செய்ய. அண்ட் வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணலும் ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குமா, அவங்களோட போயிட்டு பேமெண்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணிடும், சரியா? பேமெண்ட் அப்படி. இப்ப இந்த இடத்துல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கேட்டகரிஸ் கேக்குது. நீங்க ஒரு பிலிம் ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களா, ஒரு மார்க்கெட்டிங்கான ஒரு வீடியோ கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லாட்டி சோசியல் மீடியாவுக்கு கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லாட்டி எஜுகேஷனல் கண்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லாட்டி அந்த மாதிரி கேட்கும் ஸ்டூடெண்ட். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டுடியோ எடிட் பண்ணேலும், மல்டி ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணேலும், சீன்ஸ் பில்ட் பண்ணேலும், பிளர் ஆகிற ஒரு இமேஜ வீடியோவை அப்ஸ்கேல் பண்ணி எடுக்கலும், இந்த மாதிரி நிறைய இந்த ரன்வேல நிறைய ஒரு நல்ல கேம் ஒன்று அடிக்கலும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரன்வே வச்சு. அதே மாதிரி கஸ்டமுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரேம் ஒன்றோ ஒரு வீடியோவோ கொடுத்துட்டு ப்ராம்ப்ட் ஒன்று அடிச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி எடுக்கலும் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டா? இந்த இடத்துல பாருங்க கீழே இப்ப இந்த இடத்துல வந்து நான் சாம்பிள் வீடியோ ஒன்று செஞ்சேன், அதுதான் இந்த இடத்துல இருக்குது, ரைட்டா? அப்ப இந்த இடத்துல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், Gen4 Turbo இருக்குது, விளங்குதா? இங்க உங்களுக்கு மாடல் செலக்ட் பண்ண ஏலும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் அப்படின்றது, ரைட்? இதுதான் நாங்க மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ Gen4 Turbo, கேரக்டர்ஸ் அண்ட் சீடான்ஸ் 2.0 அண்ட் கிளிங் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். கிளிங்கும் ஒரு நல்ல மாடல். இந்த மாதிரி ரன்வேட மாடல்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். அப்புறம் இந்த இடத்துல பைட் டான்ஸ் த மாடல்ஸ், கிளிங் த மாடல்ஸ், இந்த இடத்துல எங்கள்கிட்ட ஜெமினேட வியூ இருக்குது வீடியோ எடிட்டிங்க்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஐயும் கொடுக்குற மாடல்ஸ் இங்கே இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரன்வேட மாடல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ, ரன்வேட 2 மாடல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ, மற்றதெல்லாம் நீங்க பேமெண்ட் பண்ணணும் ப்ரீமியமுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாடல்ஸ் செலக்ட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ண ஸ்டூடெண்ட். இந்த ப்ராம்ப்ட் அடிக்கணும், ஜென்ரேட் கொடுக்கணும், வீடியோ ரெடி, ரைட்? உங்களுக்கு கமர்ஷியல் யூஸ் லைசன்ஸும் நீங்க பேமெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி, ஓகேவா? அப்ப இந்த பிளாட்ஃபார்ம் பத்தியும் பார்த்தோம். இப்போ நாங்க இன்னொரு பிளாட்ஃபார்ம் பத்தியும் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மேக்னிஃபிக் பத்தி பார்ப்போம். இப்போ வந்து இது ஃப்ரீ பிக்கா இருந்தது தான் மேக்னிஃபிக்கா மாறிக்குது. ஸோ அவங்க அந்த ஃப்ரீ பிக்ன்ற பிராண்டை வந்து ரீபிராண்ட் பண்ணாங்க மேக்னிஃபிக் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மேக்னிஃபிக் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரிசோர்சஸ் எடுக்கலும் ஸ்டூடெண்ட்ஸ், எக்கச்சக்கமா எடுக்கலும் இந்த இடத்துல. நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்க இவங்களோட டெம்ப்ளேட்ஸை நீங்க எடுக்கலும் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டா? நீங்க இந்த மேக்னிஃபிக்ல வந்து டெம்ப்ளேட்ஸுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் பார்த்துக்கொள்ள. இங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எவ்வளவு கேட்டகரிஸ்ல இது மார்க்கெட்டிங், பிசினஸ், அது இது ஒரு பெரிய ஹியூஜ் பிளாட்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ். இது இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட் ஒன்று செய்யறதுக்கு, இந்த மாதிரி ஒரு போஸ்டர் செய்யறதுக்கு, இந்த மாதிரி ஒரு லீஃப்லெட் செய்யறதுக்கு, இதுல வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ் டெம்ப்ளேட்.
உங்களுக்கு வேண்ட போட்டோஷாப் ஃபைல்ஸும் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள முடியும். ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்குது, பேமெண்ட் பண்ற டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. நீங்க பே பண்ணி வந்து அதுல கொமர்ஷியல் லைசன்ஸை எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் ஏன் சொல்லி தரேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு டிசைனர் அப்படின்னு சொன்னா இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி உங்களை டிசைனை ஸ்டார்ட் பண்ணி. அப்ப இது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் டிசைன்ஸ் மீக்குது இதுல. ஸோ நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ நம்பிக்காம இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ண இயலும். ரைட். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃபிக் டிசைனை ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இதுல வந்து பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மேக்னிஃபிக்ல நிறைய நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நீங்க அதை யூஸ் பண்ணிடு. ஒரு எங்கட கேன்வா இருக்குது. கேன்வாவும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஸ்டூடெண்ட். கேன்வா வந்து ஒரு ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். அதுல நீங்க ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா கேன்வாட ப்ரோ வந்து உங்களுக்கு ஈஸியா எடுத்துக்கொள்ளும். கேன்வாட ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் ஒரு ஹியூஜான ஒரு விஷயம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. ரைட்டா? நீங்க இது பேட ப்ரோ அக்கௌண்ட்ல தான் இருக்குது. அப்ப இந்த கேன்வால வந்து நிறைய டிசைன்ஸ் நான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ரைட்டா? இமேஜஸ் ஜென்ரேட் பண்றது அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹியூஜான பிளாட்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுவும் வந்து ஒரு ஹியூஜான பிளாட்ஃபார்ம். நீங்க இதுலயும் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறைய எடுக்கலாம் கேன்வால. ஏன்னா கேன்வா மிச்ச நேரம் காட்டல, என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட் செய்யுது பிரைவசி கன்சர்னுக்கு, நான் அதை மிச்ச நேரம் காட்டல உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கேன்வாவை யூஸ் பண்ணியும் எடுக்கலாம். அதோட ப்ரீமியம் எடுத்தாலும் கூட உங்களுக்கு கமர்ஷியல் யூஸ் கிடைக்கும் லைசன்ஸ். அது என்ன கமர்ஷியல் யூஸ் அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னொருத்தரோட எடுத்து உங்களுக்கு ஈஸியா அப்படி பப்ளிஷ் பண்ணி விற்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல. ஸோ நீங்க வந்து கொமர்ஷியல் லைசன்ஸ் எடுக்கணும்னா பேமெண்ட் ஒன்று பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க ஃப்ரீயா தருவாங்க. கொமர்ஷியல் லைசன்ஸ் சொன்னா இதை பப்ளிஷ் பண்றதுக்கு, இதை வந்து வித்தனுக்கு சல்லி எடுக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் உண்டு. சரியா? அப்ப அதை வந்து எங்களுக்கு தருவாங்க. ரைட். அப்ப நீங்க ஒரு பேமெண்ட் பண்ணீங்கன்றாலே அந்த லைசன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும், கிடைச்ச மாதிரி தான். ரைட். இப்ப இந்த மேக்னிஃபிக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். அடுத்தது வந்து இன்னொரு ஸ்கில் உங்களுக்கு, நான் இப்ப இந்த ஸ்கில்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஸ்டூடெண்ட்ஸ். வேர்ட் பிரஸ். வேர்ட் பிரஸ் அப்படின்ற ஒரு ஹியூஜான பிளாட்ஃபார்ம். உலகத்துல 140% வெப்சைட்ஸ் கிரியேட் ஆகுறது வேர்ட் பிரஸ்ல தான். ரைட். வேர்ட் பிரஸ் அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் அப்படின்னால் வேர்ட் பிரஸ் வந்து ஒரு டிராக் அண்ட் ட்ராப் மெத்தடை தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். ரைட். உங்களுக்கு வந்து உட்காந்து கோட் எழுதி கொண்டிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க வந்து டிசைன் பண்ணணும், டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்ஸ் எடுத்து உங்களுக்கு வெப்சைட் டிசைன் பண்ணிடலாம். ஒரு அட்ராக்டிவான வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு வேர்ட் பிரஸ்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி. நீங்க பாருங்க இந்த இடத்துல எக்ஸாம்பிள் சைட்ஸ் எல்லாம் போட்டிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த வேர்ட் பிரஸ். அடுத்தது வந்து எலிமெண்டர். எலிமெண்டர் அப்படின்றது வந்து ஒரு ஹியூஜான வேர்ட் பிரஸ் வெப்சைட் பில்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ரைட். இந்த எலிமெண்டர் பற்றியும் நாங்க இன்ஷால்லா எங்களோட மெயின் கோர்ஸ்ல இதெல்லாம் நாங்க படிப்போம். சரி. அந்த இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இதை பத்தின ஐடியாஸ் உங்களுக்கு தாரது. ஸோ இந்த வேர்ட் பிரஸையும் எலிமெண்டரையும் வச்சு நீங்க ஒரு வெப்சைட் பில்டரா மாறிடும், ஈஸியா வெப்சைட் பில்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹியூஜான பிளாட்ஃபார்ம். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, இந்த வேர்ட் பிரஸ் எப்படி செய்யறது அப்படின்றதே பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஈஸியா வீடியோ எடிட்டிங் பண்றது எப்படின்னு சொல்லி தந்திக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா வந்து டெம்ப்ளேட்ஸ் எப்படி எடுக்கிறது, கிராஃபிக் டிசைன் பண்றது எப்படி, போட்டோ எடிட்டிங் பண்றது எப்படி, இப்போ வெப்சைட் எப்படி டிசைன் பண்றது ஈஸியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேசிக் ஐடியாஸ் தந்து கொண்டு போறோம். ரைட்டா? அண்ட் இன்னொரு விஷயம், நாங்க மெயினா அந்த ஐடியை பத்தி ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள இன்னொரு விஷயம் நாங்க பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். கிராஃபிக் டிசைனிங் இந்த மாதிரி நாங்க மெயினான ஸ்கில் அப்படின்றது வந்து இன்னொரு விஷயம் ஒண்டிக்குது. இன்னொரு விஷயம் ஒன்று இது ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க வந்து எப்பயுமே இந்த ட்ரெண்டோட போகணும். ரைட். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப கூகுள்ல போயிட்டு வாட்ஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு அடிக்கிறேன். ஓ சாரி. நேரத்துல பாருங்க ட்ரெண்டிங் நவுண்ட ஒரு ஆர்டிக்கல் விஷயங்கள் வரும். இப்ப குளோபலா எது ட்ரெண்ட்ல போகுது, மெயினா விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் டெக்கை பத்தி தான் வரும். தெரியல, டெக் ட்ரிவனா தான் வரும். சரியா?
வாட் ட்ரெண்டிங் இன் ட்ரெக்னு அடிச்சோம்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல எது ட்ரெண்டா போகுதுன்னு இந்த இடத்துல காட்டும். கூகுளே சொல்லி தரும் எங்களுக்கு. இப்ப இந்த இடத்துல ஏஜென்டிக் ஏஐ வந்து ட்ரெண்ட்ல போகுது. சரியா? பிசிக்கல் ஹார்ட்வேர்ஸ்ல ஏஐ யூஸ் பண்றது ட்ரெண்ட்ல போகுது. அண்ட் கூகுளும் மெட்டாவும் அதோட எக்கோ சிஸ்டம் மூவ் பண்றது அது இப்ப ட்ரெண்ட்ல போகுது. சரியா? அடுத்தது வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மைல்ஸ்டோன்ஸ் வந்து ட்ரெண்ட்ல போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ரைட், எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்ல. நார்மலா நாங்க வந்து டெக்ல வந்து ட்ரெண்டா போற இந்த விஷயங்களை வந்து எப்பயுமே அப்டேட்டடா வச்சுக்கொள்ளணும். ஏண்டா அதுக்கேற்ற மாதிரி போனா தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஐடி வேர்ல்ட்ல எங்களுக்கு போட்டி போடுது. அதை படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து டெக் கிரன்ச் அப்படின்னு சொல்றது. இந்த டெக் கிரன்ச் அப்படின்றது வந்து ஒரு ஹியூஜான நியூஸ் பிளாட்ஃபார்ம் டெக்குக்குண்டே இருக்கிறது. அப்ப டெக்ல எது வந்து மெயினா வருது அப்படின்றது இந்த டெக் கிரன்ச்ல பார்க்கலாம். இந்த டெக் கிரன்ச் வெப்சைட்டை செஞ்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ட் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி. ரைட், இந்த டெக் கிரன்ச் வந்து செஞ்சுக்கிறது வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணி. பாருங்க எவ்வளவு நல்ல ஒரு லுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அப்ப நாங்க இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை வேர்ட் ப்ரெஸ்ல செய்யணும். சரி, நாங்க அதை பார்த்துட்டோம். இந்த இடத்துல பாருங்க ட்ரெண்டிங்கா என்ன போகுது அப்படின்றத நாங்க இந்த வெப்சைட்ல பார்த்துக்கொள்ளலாம். அப்ப டெக்ல ட்ரெண்டா போற விஷயங்களை நாங்க இதுல படிச்சு கொள்ளலாம். டூல்ஸ் வரும் புதுசு புதுசா, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க இதுல படிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ரைட்டா? அப்ப லாஸ்டா நாங்க திருப்பி வருவோம் எங்கட ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு. அதுதான் ஃபைவர். ஓகே, இப்ப இந்த ஃபைவர்ல நாங்க வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஓகேவா? அப்ப இதுல நான் ஒரு விஷயம் சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு வரேன். இந்த இடத்துல பாப்புலர் சர்வீஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் மீகுது. ஒரு பாப்புலரான சர்வீசஸ், வைப் கோடிங், வெப் டெவலப்மெண்ட், வீடியோ எடிட்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், புக் பப்ளிஷிங், இந்த மாதிரி எதெல்லாம் இப்ப ட்ரெண்ட்ல போகுதோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல சொல்லிப்பாங்க ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ஸ்கில்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வளர்க்க பாருங்க. சரி, இப்ப ஏஐக்கு இதுதானே. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நாங்க ட்ரெண்ட்ல வளர்த்து கொண்டு போயிடும். ரைட்டா? அப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஃபிக்மா எல்லாம் மெயின் விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபிக்மா வந்து நல்ல நேரம் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அப்ப ஃபிக்மா நீங்க படிக்கவும் மேலும். ஃபிக்மான்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஃபிக்மா பத்தி சொல்லி தந்திருக்கிறேன். அது ஒரு ஃபிக்மா வந்து கூகுள்டு தான். அப்ப இந்த இன்டர்ஃபேசஸ் யூஐ யூஎக்ஸ் டிசைன் பண்றதுக்கு வந்து இந்த ஃபிக்மா வந்து ஹெல்ப் ஆகும். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபிக்மாவை யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஃப்ளோவை கிரியேட் பண்ணிடும். இதை கிளிக் பண்ணா அது நடக்கிற மாதிரி அந்த யூஎக்ஸை யூசர் இன்டர்ஃபேஸை வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிடும். ரைட்டா? அதுவும் சரி. இப்ப நாங்க இன்னொரு பிளாட்ஃபார்மை பத்தியும் பார்ப்போம். கர்சர். கர்சர் அப்படின்றது வந்து ஒரு ஹியூஜான வெப்சைட் பில்டர். சரியா? ப்ராம்ப்ட் வெப்சைட் பில்டர்னு நாங்க சொல்லலாம். அப்ப நீங்க வந்து நல்ல விதமா நீங்க படிச்சீங்க அப்படின்றால், ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த கர்சர் நீங்க யூஸ் பண்ணிடலாம். இந்த கர்சரை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, இது ஒரு ஏஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஒரு ஐடி மாதிரி ஸ்டூடெண்ட். ஸோ நீங்க இந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல டைப் பண்ணி அதுக்கிட்ட என்ன மாதிரி வேணும்னு சொல்லி ஒர்க் பண்ண வைக்கலாம். அது உங்களோட ஒரு கோ அசிஸ்டன்ட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். அது ஃபுல்லா கோட் எழுதி உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி தரும். சரியா? இந்த கர்சர் வந்து நிறைய கம்பெனிஸால வந்து ட்ரஸ்ட் பண்ண பிளாட்ஃபார்ம். சரி, இந்த இடத்துல பாருங்க, ஸ்ட்ரைப், ஓப்பன்ஏஐ, லினியர், டேட்டாடாக், என்விடியா, ஃபிக்மா, இந்த மாதிரி அடோப் மாதிரியான கம்பெனிஸையும் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட எல்லாம் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த கர்சரும் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஜென்டிக் வெப்சைட் பில்டர். ரைட்டா? அப்ப இதையும் நீங்க யூஸ் பண்ண ஏலும். அப்ப இந்த இடத்துல இன்றைக்கு வந்து நாங்க நிறைய டூல்ஸை பத்தி பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் படிக்கிறத பத்தி எல்லாம் நாங்க பார்த்தோம். ஸோ இப்ப இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல, சரி, இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நீங்க நிறைய பெனிஃபிட்ஸை எடுத்துக்கொள்ளக்கூடியதா. அப்ப இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாம உடவான. ரைட்டா? யூஸ் பண்ணாம உடவான. இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட டேலண்ட்டை நீங்க ஹியூஜா வளர்த்து கொள்ளுங்க ஸ்டூடெண்ட். ஏன்னா இந்த ஐடின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ரைட்? ஐடின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க சர்வை ஆகுறதுக்கு ஈஸியும் தான் நீங்க ஒழுங்கா பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? நீங்க ஈஸியா இதை சர்வை பண்ணிடலும் நீங்க ஒழுங்கா பிளான் பண்ண.
ஸோ அதுக்குத்தான் நாங்க இருக்கிறோம். இப்ப நாங்க இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் படிச்சோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னடா இது இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். இது எல்லாத்தையுமே நாங்க ஈஸியா படிச்சு தருவோம். சரியா, ஆன் த ஃப்ளோல நீங்க படிப்பீங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த 6 month கோர்ஸ் எண்ட்ல நீங்க ஒரு பெஸ்டான ஐடி எந்தூசியாஸ்டா இருப்பீங்க. ரைட், இன்ஷா அல்லாஹ். ஸோ ஓகே, இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது. நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு பர்சனலா மெசேஜ் போடலும் எங்களோட ஒஃபீஷியல் நம்பரை யூஸ் பண்ணி, ஸோ யூனிசோனோட கண்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கேட்டுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அண்ட் இது வந்து இந்த ஃப்ரீ செஷன்ஸுக்கு வந்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா கட்டாயமா எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. கிளாஸ் லிங்க்ஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரெக்கார்டிங் வந்து ஜாயின் ஆனவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தி கொள்றேன் புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ரைட்டா? அப்ப நீ யூனிசோன் அகாடமியை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா unizon.edu.lk அப்படின்ற எங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ரைட்டா? அப்ப இன்னொரு ஃபேஸும் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆக போகுது இன்ஷா அல்லாஹ். அதுலயும் வந்து நாங்க நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். யூனிசோனை இன்னும் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்டே டியூன் காய்ஸ். ஸோ இன்னொரு கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் ஸ்லீப். குட் நைட்.